Hello all, வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற டாபிக். ஸோ இது 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி என்சிஆர்டி. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 6 to 8 என்சிஆர்டி வந்து ஜியாகிரஃபியில் ரொம்ப முக்கியம். ஸோ எடுத்து படிங்க. அண்ட் நம்மக்கிட்ட வந்து என்ன கோர்சஸ் வந்து போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி 5 கோர்சஸ் வந்து பிரிச்சிருக்கேன். அண்ட் இந்த 5 கோர்சஸில் வந்து உங்களுக்கு பேசிக் என்சிஆர்டிஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் எல்லாமே நான் டீட்டெயில்டாக இப்படி புக்கோட பிடிஎஃப் வச்சு வேர்ட் பை வேர்ட் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதில் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபீஸை ஒரேடியாக பே பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் 3 கோர்ஸ்க்கு மேலே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கன்செஷன்ஸ் உண்டு. அண்ட் ஏதாவது ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கூட கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீழே வந்து நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கோர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இது இல்லாமல் வந்து ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸும் இருக்குது. ஸோ ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 500. அண்ட் அது இல்லாமல் செகண்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு வெறும் 350 தான். அண்ட் அதில் வந்து பர் மந்த் வந்து 50 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர் டே வந்து நீங்கள் 2 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணி முடிப்பீங்க. அண்ட் இதுவும் வந்து எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருவேன். எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஆன்சர் எப்படி டீகோட் பண்ணுறது, கிரிட்டிக்கலி அனலைஸ்னால் என்ன, டிஸ்கஸ்னால் என்ன அப்படிங்கிறதுல வே ஃபார்வர்டோட உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக பேக்ரவுண்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 100 rupees கோர்ஸ். ஸோ அந்த 100 rupees கோர்ஸ் மட்டும் இல்லாமல் 500 rupees கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து அட் எண்ட் ஆஃப் த மந்த் வந்து ஒரு கம்பைலேஷன் வந்து உங்களுக்கு எடுத்து 50 pagesல PIB, த ஹிந்து அப்படின்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ இப்படி தான் அந்த 500 rupees கோர்ஸ் ஒர்க் ஆகும். அண்ட் 100 rupees கோர்ஸ் வந்து இப்படி ஒர்க் ஆகும். அண்ட் ஸோ ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ், இது 3 தான் நம்மக்கிட்ட போகுது. அண்ட் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு அன்அகாடமியோட குரூப் 1க்கானது. ஸோ நான் இத்தனை நேரம் சொன்னது நம்ம ஸ்டடிபடியில் நடக்கிற UPSC கோர்சஸ் வந்து சொல்லிட்டு இருந்தேன். பட் அன்அகாடமியில் வந்து TNPSC குரூப் 1க்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் இப்போ குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 2, குரூப் 4க்கும் இருக்குது. ஸோ லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டாப் எஜுகேட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ் தான் அவங்க கவர் பண்ணுறாங்க. TNPSC டாபிக்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இது இல்லாமல் டார்கெட் 140+ ஒன்று பண்ணுறாங்க. இது குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு ஃப்ரீ கோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எவ்ரிடே 4 o'clock வந்து அன்அகாடமி ஆப் வந்து கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 4 o'clock வந்து நீங்கள் லைவ் கிளாஸஸ் வந்து போய்க்கலாம். அண்ட் அது இல்லாமல் 2 educators 1 session. ஸோ ஒரு செஷனில் வந்து November 23 29 வரைக்கும் ஸோ 7-9 PM ஸோ உள்ள லைவ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ அதில் 2 educators வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து நம்ம கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். ஹியூமன் ரிசோர்ஸஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பீப்புள் ஆர் நேஷன்ஸ் கிரேட்டஸ்ட் ரிசோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் மக்கள் தான் வந்து நம்மளோட நேஷனோட கிரேட்டஸ்ட் ரிசோர்ஸஸ். நீங்கள் வந்து கோலாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தேவைப்படணும் அப்படின்னா மக்கள் ஃபஸ்ட்டு தேவை அந்த இடத்துல. ஸோ நேச்சர்ஸ் பவுண்டி பிகம்ஸ் சிக்னிஃபிகண்ட் ஒன்லி வென் பீப்புள் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். ஸோ மக்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நேச்சரை யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் பீப்புள் வித் தேர் டிமாண்ட்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தட் டர்ன் தெம் இன்டு ரிசோர்ஸஸ். ஸோ மக்கள் அப்படிங்கிறவங்க தான் வந்து அதை ரிசோர்ஸஸாக வந்து மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இஸ் த அல்டிமேட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் தான் வந்து ஒரு அல்டிமேட்டான ரிசோர்ஸ். ஹெல்த்தி, எஜுகேட்டட் அண்ட் மோட்டிவேட்டட் பீப்புள் டெவலப்ட் ரிசோர்ஸஸ் ஆஸ் பர் தேர் ரிக்வயர்மெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸில் பார்த்தோம். ஸோ மக்களை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கணும், நம்மளோட டெமோகிராஃபிக் டிவைடன்ட்டை நல்லா ரீப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெமோகிராஃபிக் டிவைடன்ட்னா நிறையா மக்கள் வந்து ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது தான். அண்ட் so human resources like other resources are not equally distributed all over the world. ஸோ எப்படி வந்து அதர் ரிசோர்ஸஸ் நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி, இப்போ கோல் இந்த இந்தியாவில் இருக்குது அப்படின்னா வந்து பக்கத்து நாட்டில் இருக்காது. ஸோ இதுதான் வந்து அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா தான் வந்து மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி, அதுக்கப்புறம் இந்தியா. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகும் தெரியுமா. ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் தே ஆர் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடுங்கிறாங்க. தே டிஃபர் இன் தேர் எஜுகேஷனல் லெவல்ஸ், ஏஜ் அண்ட் செக்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தேர் நம்பர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்சோ கீப் சேஞ்சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா the way in which people are spread across the earth surface is known as pattern of population distribution. ஸோ எப்படி வந்து மக்கள் வந்து earthல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது தான் பேட்டர்ன் அப்படிங்கிறாங்க. more than 90% of the world's population live
in about 30% of the land surface. ஸோ 30% லேண்ட் சர்ஃபேஸ்க்குள்ளே தான் இந்த 90% ஆஃப் பாப்புலேஷன் இருக்காங்க. அண்ட் மிச்ச 10 பாப்புலேஷன் வந்து மிச்ச பார்ட்ஸ் ஆஃப் த லேண்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் த வேர்ல்ட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஈவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து சம் ஏரியாஸ் ஆர் வெரி க்ரௌடட், சம் ஏரியாஸ் ஆர் ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட். ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, சில இடத்துல அதிகமாக இருப்பாங்க. த க்ரௌடட் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ ஏஷியாவில் வந்து சவுத்தும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, பங்களாதேஷ், ஸோ இந்த மாதிரி வந்து மியான்மர், வியட்நாம் இந்த மாதிரி போனீங்கன்னா அங்கே தான் ரொம்ப பாப்புலேட்டடாக இருக்குது. அண்ட் யூரோப் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா. ஸோ இது எல்லாமே யூரோப் பாப்புலேட்டடாக இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா, ஸோ நார்த் அமெரிக்காலே நார்த் ஈஸ்டர்ன் சைட் பாப்புலேட்டடாக இருக்குது. ஸோ வெரி ஃபியூ பீப்புள் லிவ் இன் ஹை லேட்டிடியூட் ஏரியா. ஸோ எர்த் இப்படி இருக்குன்னா இதுதான் வந்துட்டு லேட்டிடியூட்ஸ். ஸோ இந்த லேட்டிடியூடில் இந்த ஹை லேட்டிடியூட் ரீஜன் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்காங்க, மீன் போல்ஸ் கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராபிக்கல் டெசர்ட்ஸ், ஹை மவுண்டன்ஸ் அண்ட் ஹை ஏரியாஸ் ஆஃப் ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட். ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட்லாம் ட்ரைபல் மக்கள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்கும். ஸோ மெனி மோர் பீப்புள் இன் நார்த் ஆஃப் த ஈக்குவேட்டர் தேன் சவுத் ஆஃப் த ஈக்குவேட்டர். ஸோ மெனி மோர் பீப்புள் வந்து உங்களுக்கே தெரியும், எர்த் வந்து குளோப் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா கீழே ஃபுல்லாக வந்து வாட்டராக தான் இருக்கும், மேலே தான் வந்து இந்த லேண்ட் பரப்பளவு அதிகமாக இருக்கும். ஸோ மேலே ஈக்குவேட்டருக்கு மேலே தான் அதிகமான மக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 3/4 ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பீப்புள் லிவ் இன் 2 continents. ஏஷியாவும் ஆஃப்ரிக்காலும் தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 60% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பீப்புள் ஸ்டே இன் ஜஸ்ட் 10 countries. ஸோ 10 கண்ட்ரியில் 60% பாப்புலேஷன் இருக்காங்க. ஆல் ஆஃப் தெம் ஹேவ் மோர் தேன் 100 million people. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் அ யூனிட் ஏரியா ஆஃப் எர்த் சர்ஃபேஸ். ஸோ இது ஒரு யூனிட் ஏரியானா இந்த யூனிட் ஏரியாக்குள்ளே எவ்வளோ மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பாப்புலேஷன் டென்சிட்டி. இட் இஸ் நார்மலி எக்ஸ்பிரஸ்ட் as per ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுதான் வந்து பர் ஸ்கொயர் கிலோமீட்டராக எடுத்துப்பாங்க. அண்ட் த ஆவரேஜ் டென்சிட்டி பாப்புலேஷன் இந்த ஹோல் வேர்ல்டு இஸ் 51 persons per ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ உலகத்துக்கு முழுக்க எடுத்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 51% ஆவரேஜாக இருப்பாங்க, 51 பீப்புள் ஆவரேஜாக இருப்பாங்க. ஸோ சவுத் சென்ட்ரல் ஏஷியா ஹஸ் ஹையஸ்ட் டென்சிட்டி. இதே பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ஏஷியாவில் தான் வந்துட்டு ஹையஸ்ட் டென்சிட்டி வந்து இருக்காங்க ஆஃப் பாப்புலேஷன், ஃபாலோட் பை ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ சவுத் சென்ட்ரல் ஏஷியாவில் தான் அதிகமான பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது, சில ஃபேக்டர்ஸ் வந்து இந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து காரணமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர். ஸோ அதில் வந்து டோப்போகிராஃபி சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு லிவ் ஆன் த பிளெயின்ஸ் ரேதர் ஆன் த மவுண்டன்ஸ் அண்ட் பிளாட்டூஸ் பிகாஸ் தீஸ் ஏரியாஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் ஃபார்மிங். ஸோ பிளெயின்ஸ் இடத்துல தான் ஃபார்மிங் நல்லா பண்ண முடியும் தேன் த மவுண்டன்ஸ் ஆர் பிளாட்டூ. ஸோ அந்த இடத்த சூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளெயின்ஸில் தான் அதிகமாக இருக்கும். த கங்கா பிளெயின் ஆர் த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ் ஆஃப் த வேர்ல்ட் while mountains like Andes, Alps, Himalayas are sparsely populated. ஸோ இந்த இடத்துலலாம் கம்மியாக இருப்பாங்க, ஆண்டஸ் ஆல்ப்ஸ்லாம். அண்ட் climate வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா people usually avoid extreme climate that are very hot, very cold like Sahara Desert, polar region of Russia, Canada and Antarctica. ரொம்ப கோல்டாக இருந்தாலும் ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் அந்த இடத்த அவாய்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சாயில். ஸோ ஃபர்டைல் சாயில் வந்து இருக்கிற இடத்துல மக்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஏன்னா அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணல. அண்ட் ஃபர்டைல் பிளெயின்ஸ் கங்கா, பிரம்மபுத்ரா இன் இந்தியா, ஹுவாங்ஹி, சாங்ஜியாங் சைனாவில் அண்ட் நைல் வந்து ஈஜிப்டில் ஆர் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பீப்புள் ப்ரிஃபர் லிவ் இன் ஏரியாஸ் வேர் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்கிறதா இருந்தால். ஸோ த ரிவர் வேலிஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆர் டென்ஸ்லி பாப்புலேட்டட் வெல் டெசர்ட்ஸ் வந்து ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டடுங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மினரல்ஸ். ஸோ மினரல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாஸ் வித் மினரல் டெபாசிட்ஸ் ஆர் மோஸ்ட் பாப்புலேட்டட். ஸோ ஏன்னா டைமண்ட் மைன்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது அண்ட் டிஸ்கவரி ஆஃப் ஆயில் இன் த மிடில் ஈஸ்ட் லீட் டு செட்டிலிங் ஆஃப் பீப்புள் இன் தீஸ் ஏரியா. ஸோ ஆயில் கிடைக்கிற இடத்துல, டைமண்ட் கிடைக்கிற இடத்துல மக்கள் அதிகமாக செட்டில் ஆகிப்பாங்க. சோஷியல், கல்ச்சுரல், எக்கனாமிக் ஃபேக்டர்ஸும் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து டோப்போகிராஃபி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கடியில் டோப்போகிராஃபிக்குள்ள கிளைமேட், சாயில், வாட்டர், மினரல்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஏரியாஸ் ஆஃப் பெட்டர் ஹவுசிங், நல்ல வீடு கட்டுற மாதிரி இருந்தால், எஜுகேஷன் கிட்ட கிடைக்கணும், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும், ஆர் மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பூனே. கல்ச்சுரல் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வித் ரிலிஜன் or cultural significance attract people. So Varanasi, Jerusalem, Vatican City are some examples. அதுக்கப்புறம் எக்கனாமிக். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், அந்த மக்கள் நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் அட்ராக்டட் டு தீஸ் ஏரியாஸ். ஒசகா வந்து ஜப்பானில் இருக்குது, மும்பை வந்து இந்தியாவில் இருக்குது, டூ டென்ஸ்லி பாப்புலேட்டட்னு சொல்கிறாங்க. அண்ட் பாப்புலேஷன் சேஞ்ச் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா the population change refers to change in the number of people during a specific time. ஸோ ஒரு டைமை நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க, அது இன்னொரு டைம் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன சேஞ்ச் அந்த பாப்புலேஷன் இருக்கோ அந்த பாப்புலேஷன் சேஞ்ச். the world population
population has not been stable. It has increased manifold. So ஏன் அப்படி increase ஆயிருக்கு world population பார்த்தீங்கன்னா, this is actually due to changes in the number of births and deaths for an extremely long period of human history until the 1800s. So 1800s வரைக்கும் the world population ஸ்டெடியாக வந்து grow ஆகிட்டு இருந்தது, பட் ஸ்லோவாக இருந்தது. large number of babies were born but they died too early. நிறைய குழந்தைங்க பிறந்து இறந்துருவாங்க. this was as there was no proper health facilities இல்லை. sufficient food was not available for the people. so food கிடைக்காது. farmers வந்து were not able to produce enough to meet the food requirement of all the people. எல்லா மக்களையும் satisfy பண்ணுறதுக்கு farmersனால முடியாது. as a result total increase in population was low. இதனால population கம்மியாக இருந்தது. 1804 என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா the world's population reached 1 billion. ஸோ வேர்ல்டோட பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா அப்போ 1 பில்லியன் மட்டும்தான். 155 years later. ஸோ ஒரு அதுக்கப்புறம் வந்து 1804லேருந்து ஒரு 155 years ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து in 1959 the world population வந்து 3 billion ஆயிடுச்சு. this is often called population explosion. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1 பில்லியன்லேருந்து 3 பில்லியனுக்கு போனது population explosion சொல்கிறாங்க. 1999ல் 40 years later அதுக்கப்புறம் the population doubled. ஸோ அதுக்கப்புறம் 40 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6 பில்லியன் ஆயிடுது. the main reason for this growth was better supply of medicines இருந்தது. deaths வந்து ரெடியூஸ் ஆகிட்டு இருந்தது. while the number of births வந்து remained fairly high. ஸோ பர்த் அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ பர்த்ஸ் ஆர் யூஸ்வலி மெஷர்ட் யூஸிங் பர்த் ரேட். ஸோ பர்த் ரேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் லைவ் பேர்த்ஸ் ஃபார் 1000 people. ஸோ 1000 people கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ வந்து லைவ் பேர்த்ஸ் ஆகுது அப்படிங்கிறது. டெத் வந்து யூஸ்வலி மெஷர்ட் யூஸிங் டெத் ரேட். த நம்பர் ஆஃப் டெத்ஸ் ஃபார் 1000 people. ஸோ 1000 people அப்படின்னா அதில் எத்தனை மக்கள் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறது. மைக்ரேஷன் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் இன் அண்ட் அவுட் ஆஃப் த ஏரியா. ஸோ மைக்ரேஷனாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆர் த நேச்சுரல் காசஸ் ஆஃப் பாப்புலேஷன் சேஞ்ச். ஸோ பாப்புலேஷன் சேஞ்ச் காரணம் வந்து இந்த births and deathsங்கறாங்க. and the difference between the birth rate and the death rate of the country is called as a natural growth rate. so birth rateum minus the death rate பண்ணீங்கனா வந்து இது natural growth rate ன்னு சொல்லுவாங்க. so the natural தான் இது ரெண்டு விஷயமும் நடக்குது. so the population increase in the world is mainly due to rapid increase in the natural growth rate. so population உலகத்துல எப்படி வந்து increase ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த natural growth rate வந்து increase ஆகும்போது I mean இந்த birth rateum இந்த டெத் ரேட் டிக்ரீஸ் ஆகி இந்த பர்த் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மைக்ரேஷன் இஸ் another way by which population size changes. ஸோ இந்த இடத்துல 10 பேர் இருக்காங்கன்னா இந்த இடத்துல 9 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் இங்கேருந்து இங்கே மைக்ரேட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல 10 பேர் ஆயிடுறாங்க, இந்த இடத்துல 9 பேர் ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பாப்புலேஷன் சேஞ்சுக்கு காரணம். ஸோ பீப்புள் மே மூவ் அவுட் வித்தின் அ கண்ட்ரி ஆர் பிட்வீன் கண்ட்ரீஸ். ஸோ ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே நீங்கள் வந்து மூவ் ஆகலாம் ஸ்டேட் டு ஸ்டேட்டு, இல்லைனா ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகலாம். எமிக்ரன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ லீவ் அ கண்ட்ரி. ஒரு இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியா விட்டு ஒருத்தன் வெளியே போகிறான்னா அவன் வந்து எமிக்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதே வந்து இங்கே யூஎஸ்ஏ இருக்குது, யூஎஸ்ஏக்குள்ளே போகிறான்னா அவனை வந்து யூஎஸ்ஏல இமிக்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இமிக்ரெண்ட்ஸ் ஆர் தோஸ் ஹூ அரைவ் இன் அ கண்ட்ரி. ஸோ கண்ட்ரீஸ் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா ஹவ் கெயின்ட் அ நம்பர் ஆஃப் இன்மைக்ரெண்ட்ஸ். ஸோ இமிக்ரேஷன் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. சுடான் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ கண்ட்ரி தட் எக்ஸ்பீரியன்ஸ் அ லாஸ் ஆஃப் பாப்புலேஷன் நம்பர்ஸ் டியூ டு அவுட் மைக்ரேஷன். சுடான்லேருந்து நிறைய பேர் வெளியில் போயிடுறாங்க, எமிக்ரேட் ஆயிடுறாங்க. ஸோ ஜென்ரல் ட்ரெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் இஸ் ஃப்ரம் த லெஸ் டெவலப்ட் நேஷன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் ட்ரெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் டெவலப்ட் நேஷன்ஸ் வந்து வெளியேறிடுறாங்க, டு மோர் டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து போயிடுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா கிடைக்கும். ஸோ விதின் கண்ட்ரீஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் மே மூவ் அவுட் ஃப்ரம் த ரூரல் டு அர்பன் ஏரியாவுக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. எதுக்குன்னா எம்ப்ளாய்மெண்ட்காக, எஜுகேஷனுக்காக, ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்க்காக. அண்ட் நம்ம ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி T20 டெஸ்ட் சீரிஸ்ன்னு சொல்லி Unacademy கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் 20 minutesக்கு 20 questions. ஸோ 8 PM வந்து அவங்களோட ஆப்குள்ளே லாக் பண்ணிங்கன்னா Group 1, Group 2, Group 4க்கு ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு சொல்லி சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி சாம்பியன்ஸ் லீக்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சாம்பியன்ஸ் லீக்கில் நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் டாப் 30க்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 year Unacademy சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே, இதை நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ பேட்டர்ன் ஆஃப் த பாப்புலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரேட் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் வேரி அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ அந்த பாப்புலேஷன் க்ரோத் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா அது க்ரோ ஆகிறது. ஆல்தோ த வேர்ல்ட்ஸ் டோட்டல் பாப்புலேஷன் இஸ் ரைசிங் ரேப்பிட்லி, நாட் ஆல் கண்ட்ரீஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் க்ரோத். ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லையும் இந்த க்ரோத் இல்லை. சம் கண்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கென்யா ஹை பாப்புலேஷன் க்ரோத் ரேட்ஸ். ஸோ அங்கே வந்து க்ரோத் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. தே ஹேட் போத் ஹை பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட். ஸோ அங்கே ஹை பர்த் ரேட்டும் இருந்தது, ஹை டெத் ரேட்டும் இருந்தது. Now with improving health scare, death rates have fallen. ஸோ அங்கே வந்து டெத் ரேட் வந்து இப்போ கம்மியாயிடுச்சு, ஓகேங்களா. பட் பர்த் ரேட் ஸ்டில் ரிமைன் ஹை, லீடிங் டு
growth rates. ஸோ இதனால் வந்து birth rate வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அண்ட் டெத் ரேட் வந்து கம்மியாகிட்டே இருந்ததுன்னா இந்த பாப்புலேஷன் growth வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இன் அதர் கண்ட்ரீஸ் லைக் யுனைடெட் கிங்டம் பார்த்தீங்கன்னா the population growth is slowing because of both low death and low birth. பட் இதே யூகேல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த birth ரேட்டே வந்து அவங்க அதிகம் பேர் வந்து குழந்தை பெற்றுக்கிறது இல்லை, birth ரேட்டும் கம்மியாக இருக்குது அண்ட் டெத் ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கம்மியாக போகிறனால அந்த இடத்துல பாப்புலேஷன் growth ஒன்றும் அவ்வளோக்கா பெருசாக இல்லை. பாப்புலேஷன் காம்போசிஷன் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா how crowded a country is has little to do with the level of the economic development. ஸோ ஒரு கண்ட்ரியில் அதிகமான பாப்புலேஷன் இருக்குன்னா அங்கே growth வந்து அதிகமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் அண்ட் ஜப்பான் are very densely populated but Japan is far more economically developed than Bangladesh. ஸோ ஜப்பானும் பங்களாதேஷும் கவர் பண்ணுறாங்க. ஸோ பாப்புலேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறாங்க, பட் ஜப்பான் வந்து அதிகம் டெவலப்டாக இருக்குது, பங்களாதேஷ் கம்மியாக தான் இருக்குங்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் ஆஃப் பீப்புள் as a resource we need to know more about the quality. ஸோ ஒரு மனுஷனோட குவாலிட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பீப்புள் vary greatly in their age, sex, literacy level, health condition, occupation and income level. இதில் மக்கள் வந்து வேரி ஆகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இட் இஸ் essential to understand these characteristics of the people. ஸோ இந்த characteristics of the people கண்டுபிடிக்கணும் நம்ம முதல்ல. ஸோ population composition refers to the structure of the population. ஸோ population composition என்னென்னா இந்த பாப்புலேஷன் வந்து இந்த ஏஜ் குரூப்பில் எவ்வளோ இருக்காங்க, இந்த செக்ஸில் எவ்வளோ இருக்காங்க, இந்த லிட்ரஸி லெவலில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த இன்கம் லெவலில் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாப்புலேஷன். The composition of the population helps us to know how many are male, female. ஸோ the male, female நான் சொன்னேன் இல்லையா, செக்ஸ் கண்டுபிடிக்கிறது, which age group they belong to, எந்த ஏஜில் இருக்காங்க, எப்படி எஜுகேட் ஆகிருக்காங்க, என்ன அவங்களோட ஆக்குபேஷன், என்ன எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க, எப்படி அவங்க இன்கம் இருக்குது, அவங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இந்த பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு பாப்புலேஷன் காம்போசிஷனை வச்சு. An interesting way of studying the population composition of a country is by looking at the population pyramid. ஸோ இந்த பாப்புலேஷன் காம்போசிஷனை நீங்கள் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏஜ் செக்ஸ் பிரமிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ population pyramid shows the total population divided into various age groups. So 5 to 9 years, 10 to 14 years இப்படி வந்து பிரிச்சிருப்பாங்க இந்த பிரமிடில். The percentage of total population subdivided into males and females in each group. ஸோ மேல் ஃபீமேல்னு பிரிச்சிருப்பாங்க இந்த பிரமிடில். ஸோ இந்த பிரமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த பிரமிடில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து மேல், இது ஃபீமேல். இது பார்த்திங்கன்னா மோரோலஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது இந்த பாப்புலேஷன் இது. நெக்ஸ்ட், the shape of the population pyramid tells the story of the people living in that particular country. இந்த ஷேப்பை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த கண்ட்ரி எப்படி இருக்குங்கிறது. ஸோ the number of children below 15 years are shown at the bottom and reflected at the level of birth. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்துட்டு 15 years, ஸோ இங்கே 10 to 14 yearsனு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து சொல்லுவாங்க. give me a second. ஓகே, இது வந்து 0 to 4 இயர்ஸ்க்குள்ளே எப்படி இருக்காங்க மேல் ஃபீமேல், 5 to 9 வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து 75 மேலே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. இது வந்து பிரமிட் ஆஃப் கென்யான்னு சொல்கிறாங்க. ஸோ கென்யாவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அவங்களோட லைக் நேச்சுரல் பாப்புலேஷன் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பர்த் ரேட்டும் அதிகமாக இருக்குது அண்ட் டெத் ரேட் வந்து கம்மியாக இருக்குது. And next one பார்த்தீங்கன்னா the size of the top shows the number of aged people. So 65 yearsக்கு மேலே. The population pyramid also tells us how many dependents are there in the country. So dependents அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து எவ்வளோ பேர் அவங்களோட அம்மாவை டிபெண்ட் ஆகியிருக்காங்க, அம்மா அப்பாவை, பேரண்ட்ஸை. There are two groups of dependents. ஒன்று வந்து young dependents, so below 15 years, and elderly dependents வந்து 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க. Those of the working age are economically active. ஸோ இது இல்லாமல் நடுவில் இருக்கிறவங்க எக்கனாமிக்கலி ஆக்டிவாக இருப்பாங்க. The population pyramid of a country in which births and death rates both are high is broad at the base and rapidly narrow towards the top. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலேஷன் pyramid நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஆஃப் அ கண்ட்ரி இன் விச் birth and death rates both are high. இப்போ birth ரேட்டும் ஹையாக இருக்குது, டெத் ரேட்டும் அந்த கண்ட்ரியில் ஹையாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த pyramid வந்து broad base இருக்கும். is broad at the base and rapidly narrow at the top. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குழந்தைங்க பிறக்கிறாங்க இல்லையா, ஸோ இது இங்கே நிறைய ஆகிடும். அதே டெத் ரேட்டும் வந்து அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல வந்து அவங்க பாப்புலேஷன் கம்மியாகிடும். ஸோ இதுதான் வந்து broad at the base and narrow at the top அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ this is because all the many children are born, a large percentage of them die in their infancy. ஸோ நிறைய குழந்தைங்க வந்து அவங்க இன்ஃபென்சியில் இறந்துருவாங்க. Relatively few become adults and there are very few old people. This situation is typified by the pyramid shown for Kenya. ஸோ கென்யாவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம், ப்ராட் பேஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் நிறைய குழந்தைங்க எவ்வளோ பேர் பிறக்கிறாங்களோ அவங்க இந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே வந்துடுவாங்க. ஓகே,
Next one, in countries where death rates, especially among the very young, are decreasing, the pyramid is broad in the younger age groups because more infants survive to adulthood. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ராட் பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யங் பீப்புள் அதிகமாக சர்வைவ் ஆனாங்கன்னா, குழந்தைங்க அதிகமாக சர்வைவ் ஆனாங்கன்னா இந்த ப்ராட் பேஸ் அதிகமாக இருக்கும் கீழே. அண்ட் திஸ் கேன் பி சீன் இந்த பிரமிட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்துட்டு நிறைய குழந்தைங்க வந்து பிறக்கிறாங்க அப்படிங்கிறது, அண்ட் அவங்க சர்வைவும் ஆகுறாங்க. சச் பாப்புலேஷன் கண்டெயின் அ ரிலேட்டிவ்லி லார்ஜ் நம்பர் ஆஃப் யங் பீப்புள் அண்ட் விச் மீன்ஸ் அ ஸ்ட்ராங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் லேபர் ஃபோர்ஸ். ஸோ இந்த குழந்தைங்களாம் வளர்ந்து ஒரு யங் அடல்ட்ஸாக வந்து வரும்போது லேபர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த கண்ட்ரிக்கு. த கண்ட்ரீஸ் லைக் ஜப்பான் ஷோ லோ பர்த் ரேட்ஸ் மேக் த பிரமிட் நேரோ அட் த பேஸ். ஸோ ஜப்பானில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட குழந்தைங்க அங்கே பிறக்கிறது வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். அதனால் கீழே வந்து அந்த பிரமிட் பேஸ் வந்து பெருசாக இல்லாமல் கீழே பேஸ் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பேஸ் வந்து கம்மியாக இருக்கும் இங்கே. அண்ட் டிக்ரீஸ்டு டெத் ரேட்ஸ் அலவ் நம்பர் ஆஃப் பீப்புள் டு ரீச் ஓல்ட் ஏஜ். ஸோ அங்கே டெத் ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ டெத் ரேட் கம்மியாக இருக்குன்னா இந்த மேலே இருக்கிறதும் வந்து கீழே இருக்கிறது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த ஜப்பானோட பிரமிட். அப்புறம் skilled, spirited and hopeful young people endowed with a positive outlook are the future of any nation அப்படின்னு சொல்கிறாங்க. We in India fortunate to have such a resource. They must be educated. ஸோ இந்த ரிசோர்ஸை எஜுகேட் பண்ணணும், அவங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும், அது அவங்கள ப்ரொடக்டிவ் ஆக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் அவ்வளோதான் வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அண்ட் கடைசியாக வந்து அன்அகாடமியோட ப்ளஸ் கோர்ஸ் பற்றி நான் பேசிடுறேன். ஸோ ஸ்டெப் 1 வந்து அன்அகாடமி ஆப்குள்ளே போய் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். ஸோ அவங்கள்ட்ட சேட் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். அது இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு 1 month 3 months 6 months 12 monthஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து 12 monthsக்கு பார்த்தீங்கன்னா 7,000. பட் இந்த இடத்துல இந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஷிஃப்ட்னாஸ் SHIFNASன்னு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கோடு வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். 10% ஆஃப் ஆகி 7,000லேருந்து 6,300 வரைக்கும் வரும். ஸோ எல்லாத்துக்கும் அப்படி தான். அண்ட் இதை வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சு தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸை வந்து அவைல் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக பே பண்ணுறதுனால நீங்கள் பே பண்ணிக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணி இந்த கோர்ஸை வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் மேலே சொன்ன எல்லா பெய்டு கோர்ஸஸும் வந்து நீங்கள் வந்து பே பண்ணியும் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் கீழே நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.